கடலூர் மாவட்டம் இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ராஜா கண்ணு. நகை திருடியதாக பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட இவர் போலீஸ் விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் ஜெய்பீம் திரைப்படமாக வந்தபோது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அச்சத்தில் உறைந்தது. காவல்துறையின் அதிகார கோர முகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. பாமர மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே அவர்கள் உயிரை பலிவாங்கும் துறையாக மாறியதில் எல்லோரும் கலக்கத்தில் ஆழ்ந்து போயினர். அதே போன்ற இன்னொரு ஜெய்பீம் சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரங்கேறி அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியதை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்திருக்க மாட்டார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் தட்டரணை கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கமணி. இவருக்கு வயது 45. ராஜா கண்ணுவை போலவே இவரும் பழங்குடி மலைக்குறைவர் இனத்தைச் சேர்ந்தவர். 26/4/2022 அன்று இரவு வீட்டில் மனைவியோடு இருந்தவரை கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்தனர் திருவண்ணாமலை மதுவிலக்கு காவல்துறையினர். தங்கமணி கைது செய்யப்பட்ட மறுநாள் 27/4/2022 அன்று போலீஸ் விசாரணையில் மரணமடைந்த செய்தி அவரது குடும்பத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குலுக்கியது. மீடியாவில் இந்த செய்தி பரவியதும் மனித உரிமை ஆர்வலர்களும் மனித நேயமுள்ள அனைவரும் கலக்கத்தில் உறைந்து போயினர். தங்கமணி பிறந்த தட்டரணை கிராமம் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாக எல்லைக்குள் வந்தாலும் சமீபத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகம் நடந்து அனைவரையும் களங்கடித்த கள்ளக்குறிச்சிக்கு அருகில் உள்ள ஊர்தான் இது. அதோடு தட்டரணை கிராமம் கள்ளச்சாராயம் காய்ச்சும் கரும்புள்ளி கிராமம் எனவும் சுற்று வட்டாரத்தில் பெயர் பெற்றது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான மலைக்குறவர்கள் தொழிலே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதுதான். ஆனால் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது வெகுவாக குறைக்கப்பட்டது. இப்படியான சூழலில்தான் மலைக்குறவர் இனத்தைச் சார்ந்த தங்கமணியை சாராய வழக்கில் கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினர். 26/4/2022 அன்று மனைவி மலரோடு வீட்டில் இருந்தார் தங்கமணி. அன்று முன்னிரவு அவரது வீட்டிற்குள் புகுந்த திருவண்ணாமலை மாவட்ட கலால் காவல்துறையினர் கள்ளச்சாராய வழக்கு ஒன்று உன் மீது உள்ளது, எங்களோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா என்று அழைத்துச் சென்றனர். காவல்துறை வாகனம் சென்று நின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் கலால் காவல் நிலையம். உன் மீது கள்ளச்சாராயம் காய்ச்சிய புகார் உள்ளது, குற்றத்தை ஒப்புக்கொள் அல்லது உன் மீது குற்ற வழக்கு பதியாமல் இருக்க எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடு, இல்லை என்றால் உன் மீது PL வழக்கு பதிவோம், நீ காலத்துக்கும் களி திங்க வேண்டியதுதான் என காவலர்கள் மிரட்டினர். ஒரு தவறுமே செய்யாத தங்கமணி நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னால் 2 லட்சம் பணத்தை தரவும் இயலாது என தனது இயலாமையை சொல்லியுள்ளார். கோபமடைந்த கலால் காவலர்கள் எங்களையே எதிர்த்து பேசுகிறாயா என தங்கமணி மீது வழக்கு பதிந்தனர். பிறகு திருவண்ணாமலை சப் ஜெயிலில் அவரை அடைத்தனர். அங்குதான் தங்கமணி உயிருக்கு ஆபத்து நேரும் அளவுக்கு கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளனர் சிறை கண்காணிப்பாளர்களும் காவல்துறையினரும். கள்ளச்சாராயம் காய்ச்சியதை ஒப்புக்கொள் அல்லது எங்களுக்கு 2 லட்சம் பணம் கொடு என காவலர்களின் சரமாரி தாக்குதலில் தங்கமணி ரத்தவாந்தி எடுத்துள்ளார். அவரது நாக்கு வெளியே தள்ளிய நிலையில் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடியுள்ளார். 27/4/2022 அன்று காலை 10 மணிக்கெல்லாம் தங்கமணி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார் என சிறையில் இருந்து கலால் காவல் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவித்தும் மாலை 4 மணி வரை அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. சிகிச்சை அளிக்கவும் முன்வராமல் அலட்சியம் காட்டியுள்ளார். தங்கமணி உயிருக்கு ஆபத்தான நிலையில் போனதற்கு நீதான் காரணம், நான் காரணமில்லை என கலால் காவலர்களுக்குள்ளேயே சண்டை வேறு நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் தங்கமணியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. கலால் ஆய்வாளர் நிர்மலாவே தங்கமணியை அழைத்து கொண்டு போய் திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தார். அவரே தங்கமணி மனைவி மலரை தொடர்பு கொண்டு உனது கணவர் மோசமான உடல்நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், அவர் பிழைக்க மாட்டார் என கூறியுள்ளார். ஆனால் அவர் அப்படி சொல்லும் போதே தங்கமணி இறந்து விட்டார். அதை கலால் ஆய்வாளர் நிர்மலாவும் மறைத்து விட்டார். இதனை அறிந்து கொண்ட தங்கமணி மனைவி மலரும் அவரது உறவினர்களும் தங்கமணி மரணத்தில் சந்தேகம் உள்ளது, அவரை திருவண்ணாமலை கலால் காவல்துறை பொய் சாராய வழக்கில் அடித்தே கொன்றுவிட்டது, தங்கமணி மரணத்தில் எங்களுக்கு நீதி வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ப. முருகேசனிடம் கண்ணீருடன் மனு ஒன்றை அளித்துள்ளனர். வீட்டுக்கு கூட சொல்லலை, கவுன்சிலர்கிட்ட கார்த்தி கிட்ட சொல்லி கார்த்தி என்ன தெரியல மேடம் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு போகக்குள்ள தான் ஆத்தாங்காரி முயங்குத்துறை போட்டுட்டு போனோம். அங்கே போன பிற்பாடு அப்புறமா மேடம் என்ன தெரியல சந்தேகமாக கூப்பிட்றாங்களான்னு கவுன்சிலர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கேட்ட பிற்பாடு அதுக்கு பிற்பாடு செத்துட்டாங்க அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க கவுன்சிலர்கிட்ட. அப்புறமா கவுன்சிலர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. கொடுமையான நிகழ்வு இது. இதுவரைக்கும்
அந்த உடல்குறாய்வு அறிக்கை வந்ததுக்கப்புறமும் இன்னும் அதை கொலை வழக்காக மாற்றாமல் இருக்குது தமிழக அரசு. அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்காமல் இருக்கிறது. எந்த வகையிலும் அந்த கொலைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு விக்னேஷ் நிகழ்வு நிகழ்ந்த பிறகும் ஊடகங்கள் வழியாக இவ்வளவு வெளிப்படுத்தல் வந்ததுக்கப்புறமும் அரசு தொடர்ந்து மௌனம் காக்கிறது வந்து மக்கள்கிட்ட அரசு எந்த விதத்திலையும் நற்பெயர் பெறப்போகிறதில்ல. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை தங்கமணி சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றி அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது. கலால் காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு பணங்களை வசூலிப்பதற்கான ஒரு துறையாக அது மாறி போயிருக்கிறது. எனவே தான் அந்த தங்கமணியை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையும் இந்த சவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படி நடக்கல காக்கா வலிப்பு என்று சொல்லுகிறார்கள். காக்கா வலிப்பு என்று சொன்னால் விலா எலும்பு 3 நாள் ஏன் முறிகிறது என்ற கேள்வி இருக்கிறது. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு அடிபட்டிருக்குது, 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காயம் ஏற்பட்டது சொல்கிறேன்னு சொன்னால் இந்த காயம் எங்கே ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது கேட்டால் நம்முடைய காவல்துறை அதற்கான சரியான விளக்கத்தை சொல்லலை. தட்டரணை கிராமத்தினர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது ஒன்றும் புதிதல்ல. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மட்டும் 1600 லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டதாக கலால் காவல்துறையினர் கூறினார்கள். திருவண்ணாமலை 2வது மேஜிஸ்ட்ரேட் பாக்யராஜ் நேரில் சென்று திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் விசாரணை நடத்தினார். அவரது முன்னிலையில் உடற்கூராய்வு நடந்தது. தட்டரணை கிராம குறவ இன மக்கள் ஒன்று சேர்ந்து தங்கமணி மரணத்திற்கு நீதி கேட்டு போராடினர். தங்கமணி மரணத்திற்கு காரணமான கலால் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தங்கமணியின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது மகன் பேராசிரியர் தினகரன் தலைமையில் மறியலில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட பிறகு உறவினர்கள் தங்கமணியின் உடலை பெற்றுக்கொண்டனர். தங்கமணி உயிர் போனதுதான் மிச்சம், நீதி மட்டும் அந்த எளிய குடும்பத்திற்கு கிடைக்கவில்லை. திமுக ஆட்சியில் நீதி கிடைப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதில்லையே.